ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நீங்கள் படிக்க போகிறீங்களா? இல்லை வேலைக்கு போகிறீங்களா? இல்லை வேலை தேட போகிறீங்களா? இல்லை ஊருக்கு போகிறீங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் பஸ் ஸ்டாண்டில் பேசக்கூடிய சில விஷயங்களை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சூப்பராக கற்றுக்கோங்க. முக்கியமான விஷயம், டெய்லி கொஞ்சம் சென்டென்ஸ் சரி நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். உங்களாலேயும் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச முடியும். நான் எப்போதும் இந்த பஸ்ஸில் தான் போவேன், நான் எப்போதும் இந்த பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெய்லி ஏதாவது ஒரு பஸ் இருக்கும், அந்த டைமுக்கு அந்த பஸ் தான் வரும், அந்த பஸ்ஸுக்கு ஒரு நேம் இருக்கும், இல்லை ஒரு நம்பர் இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் டெய்லி இந்த பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் டேக் திஸ் பஸ். ஐ ஆல்வேஸ் டேக் திஸ் பஸ். நான் எப்போதும் இந்த பஸ்ஸில் தான் போவேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். பஸ் போய்விட்டதா? பஸ் போய்விட்டதா? ஒருவேளை நம்ம லேட்டாக வந்திருப்போம், அங்கே கடைகளில் பக்கத்தில் இருக்க கடைகளில் கேட்போம் இல்லையா, நம்ம போகிற பஸ்ஸு பேர் சொல்லி, அந்த பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, இஸ் த பஸ் கான்? இஸ் த பஸ் கான்? இந்த பஸ் போய்விட்டதா? இது இஸ் த பஸ் கான் அப்படின்னா பஸ் போய்விட்டதா அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் மார்க்கெட்டுக்கு போகணும். நான் மார்க்கெட்டுக்கு போகணும். இப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு ஊருக்கு. அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கேட்பாங்க, எங்கே போகணும், ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா, நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னா. ஸோ அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும். ஐ வாண்ட் டு கோ டு த மார்க்கெட். நான் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குது. நம்ம ஒரு வேளை தெரியாத ஊருக்கு போயிருக்கோம், அந்த இறங்குற இடம் மட்டும் தான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்போம், அந்த ஸ்டாப்பு எப்போ வரும் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, இன்னும் 2 ஸ்டாப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, there are only 2 more stops. there are only 2 more stops. இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பஸ் எப்போ கிளம்பும்? பஸ் எப்போ கிளம்பும்? ரொம்ப நேரம் ஏறி பஸ்ஸில் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம், பஸ் கிளம்பாது. ஸோ கூட இருக்கவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா, இந்த பஸ் எப்போ கிளம்பும் அப்படின்னு கேட்போம்ல. இதை எப்படிங்க கேட்கலாம்? when does the bus leave? when does the bus leave? பஸ் எப்போ கிளம்பும்? நெக்ஸ்ட் ஒன், இந்த பஸ் மதுரைக்கு செல்கிறதா? நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா, இந்த பஸ் மதுரைக்கு போகுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. நம்ம எந்த ஊருக்கு நம்ம போகணுமோ அந்த ஊர் பேர் சொல்லி, இந்த பஸ் அந்த ஊருக்கு போகுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை? இஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை? எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். இஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை? இந்த பஸ் மதுரைக்கு செல்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், ஒருவேளை அதுக்கு ஆன்சர் வந்து ஆமாம் போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல நம்மக்கிட்ட, ஆமாம் போகும் அப்படின்னு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எஸ் இட் வில். எஸ் இட் வில். ஆமாம் போகும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஒருவேளை அது போகாது அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, இது போகாது, இது போகாது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் won't go away. இட் won't go away. இது போகாது. இனிமேல் இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாகவே இங்கிலீஷில் நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நிச்சயமாக சொல்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறீங்களா? இந்த பஸ்ஸு போகாதோ இல்லை போகும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறவங்கக்கிட்ட உண்மையாக சொல்கிறீங்களா, நிச்சயமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆன்சர், கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களால் முடியும். நிச்சயமாக சொல்கிறீங்களா? இதை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஷுர்? வெரி குட். ஆர் யூ ஷுர் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறீங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அடுத்த ஸ்டாப் தான். அடுத்த ஸ்டாப் தான். இதை எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? இட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப். இட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப். அடுத்த ஸ்டாப் தான். நெக்ஸ்ட் ஒன், கட்டணம் எவ்வளவு? நம்ம பஸ்ஸில் என்ன பஸ் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? கட்டணம் எவ்வளவு? ஹவு மச் இஸ் த ஃபேர்? ஹவு மச் இஸ் த ஃபேர்? எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாருமே. ஹவு மச் இஸ் த ஃபேர்? கட்டணம் எவ்வளவு? நெக்ஸ்ட் ஒன், பஸ்ஸில் ஏறிட்டியா? பஸ்ஸில் ஏறிட்டியா? ஒருவேளை நம்ம ஊருக்கு போகிறோன்னா வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்பாங்க இல்லையா, பஸ் ஸ்டாண்டு போனியே, பஸ்ஸில் ஏறிட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல.
இது எப்படிங்க கேட்கலாம் இங்கிலீஷில்? டிட் யூ கெட் ஆன் த பஸ்? டிட் யூ கெட் ஆன் த பஸ்? பஸ்ஸில் ஏறிட்டியா? நீங்கள் யாரையாவது ஊருக்கு அனுப்பி விட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் இப்படி தான் கேட்கணும் இங்கிலீஷில் அவங்கக்கிட்ட. டிட் யூ கெட் ஆன் த பஸ்? பஸ்ஸில் ஏறிட்டியா? இதுவே பாருங்களேன், பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டியா அப்படின்னு கேட்கணுன்னா எப்படி கேட்கலாம்? பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டியா? டிட் யூ கெட் ஆஃப் த பஸ்? டிட் யூ கெட் ஆஃப் த பஸ்? ரொம்ப ஈஸி தாங்க, ட்ரை பண்ணுங்கள். பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ கெட் ஆஃப் த பஸ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் பஸ்ஸில் வந்தேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாங்க? நான் பஸ்ஸில் வந்தேன். நீ எப்படி வந்தேன்னு கேட்பாங்க இல்லையா? ஒருவேளை நம்ம பஸ்ஸில் தான் வந்துருந்தோம் அப்படின்னா நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ கேம் பை பஸ். ஐ கேம் பை பஸ். நான் பஸ்ஸில் வந்தேன். நெக்ஸ்ட் ஒன், பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது? ஒரு புது ஊருக்கு நம்ம போயிருக்கோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆட்டோவில் போயிருப்போம் வீட்டிலேருந்து. ஸோ பஸ் ஸ்டாண்ட் நமக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா நமக்கு அங்கே இருக்கவங்கக்கிட்ட நம்ம கேட்போம், இந்த ஊரில் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது? இது எப்படிங்க கேட்கலாம் இங்கிலீஷில்? வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட்? வேர் இஸ் த பஸ் ஸ்டாண்ட்? பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது? இன்னொன்று, பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் இப்படின்னு நம்ம கேட்போம்ல. பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்போம்ல. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஹவு டு கோ டு த பஸ் ஸ்டாண்ட். ஹவு டு கோ டு த பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், பஸ்ஸில் ஏறு. பஸ்ஸில் ஏறு. இதை நம்ம இங்கிலீஷில் கெட் ஆன் த பஸ். கெட் ஆன் த பஸ். பஸ்ஸில் ஏறு. நெக்ஸ்ட் ஒன், எங்கே இறங்குவது? எங்கே இறங்குவது? நம்ம நிறைய தடவை கேட்போம் இல்லையா? நமக்கு தெரியல, ஒருவேளை நம்ம எங்கே இறங்கணும்னு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம பஸ்ஸில் இருக்க கண்டக்டர்கிட்ட கேட்போம் இல்லையா? நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் சொல்லி அது எங்கே இருக்குது, நான் எங்கே இறங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? வேர் டு கெட் ஆஃப். வேர் டு கெட் ஆஃப். எங்கே இறங்குவது? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பஸ்ஸு போயிடுச்சு. பஸ்ஸு போயிடுச்சு. இதை நம்ம இங்கிலீஷில் த பஸ் இஸ் கான். த பஸ் இஸ் கான். நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டோம் இல்லையா? பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்னா எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம்ல. பஸ் போய்விட்டதான்னு கேட்குறதுக்கு இஸ் த பஸ் கான் அப்படின்னு கேட்டோம். இப்போது அதே பஸ் போயிடுச்சு அப்படின்னு நம்ம பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா த பஸ் இஸ் கான். த பஸ் இஸ் கான். பஸ் போய்விட்டது. நெக்ஸ்ட் ஒன், பஸ்ஸில் இருந்து இறங்கு. பஸ்ஸில் இருந்து இறங்கு. இதை இங்கிலீஷில் கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் த பஸ். பஸ்ஸில் ஏறு அப்படிங்கிறதுக்கு என்ன படித்தோம்? கெட் ஆன் த பஸ். கெட் ஆன் த பஸ். பஸ்ஸில் ஏறு. இதுவே பஸ்ஸில் இருந்து இறங்கு அப்படிங்கிறதுக்கு கெட் ஆஃப் த பஸ். கெட் ஆஃப் த பஸ். லாஸ்ட் ஒன் பாருங்களேன், எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருப்போம், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் கேட்போம்ல. இது எப்படிங்க கேட்கலாம் இங்கிலீஷில்? ஹவு மச் டைம் வில் இட் டேக். ஹவு மச் டைம் வில் இட் டேக். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.